உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் ஐயா. உன் பேர் என்னம்மா? கிருத்திகா. படிக்கிறியா வேலைக்கு போறியா? குடும்ப சூழ்நிலை காரணமா படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல வேலைக்கு போறேன். அப்போ பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுதான் அரவிந்த் கிட்ட பணம் பறிக்கிற நோக்கத்துல அவரு மேல நீ பாலியல் புகார் கொடுத்திருக்க. Am I right? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்காக அரவிந்த் மேல பாலியல் புகார் கொடுத்த? தனிப்பட்ட முறையில உனக்கும் அரவிந்துக்கும் ஏதாவது பகை இருக்கா? அதுக்கு பழி வாங்கதான் இப்படி பொய்யா புகார் கொடுத்தியா? நான் பார்ட் டைம் வேலை பாக்குற கம்பெனியோட முதலாளியே அவர்தான். எனக்கும் அவருக்கும் எந்த பகையும் கிடையாது. அப்படியா? அப்போ அரவிந்தோட வக்கீல் சொன்ன மாதிரி அவரோட தொழில் விரோதிங்க அவருக்கு கெட்ட பேரு உண்டாக்க உனக்கு பணம் கொடுத்து அரவிந்த் மேல பொய்யா புகார் கொடுக்க சொல்லிருக்காங்க. பணத்தாசைப்பட்டு நீயும் அரவிந்த் மேல பொய்யா புகார் கொடுத்திருக்க. இல்ல, நான் பணம் பறிக்கிற நோக்கத்துல பொய்யா புகார் கொடுக்கல. என்ன சார், ஜெனிஃபர் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஆதரவா ஆர்கியூ பண்ணுவாங்க, ஆதாரத்தை அடுக்குவாங்கன்னு பார்த்தா இப்படி அந்த பொண்ணுக்கு எதிராக வாதாடிட்டு இருக்காங்க. ஜெனிஃபர் கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கு, அத கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதான் இப்படி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ பணத்துக்காக புகார் கொடுக்கல? ஆமா. அப்போ அரவிந்த் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு கோர்ட்ல நீ சொன்னதெல்லாம் பொய், அப்படிதானே? இப்படி பதில் சொல்லாம அமைதியா இருந்தா நீங்க கோர்ட்ல சொன்னது பொய்ன்னு தான் அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். கிருத்திகா, பதில் சொல்லுங்க. கோர்ட்ல நீங்க சொன்னது பொய் தானே? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மதிப்பிற்குரிய வக்கீல் ஜெனிஃபர் அந்த பெண்ணை மிரட்டி அவர் நினைத்ததை சொல்ல வைக்க பார்க்கிறார். யுவர் ஆனர், நான் இந்த பொண்ணை மிரட்டி எனக்கு சாதகமா பேச வைக்கலாம் நினைக்கல. இவங்க தான் இந்த பொண்ணை மிரட்டி உண்மைக்கு மாறா கோர்ட்ல பேச வச்சிருக்காங்க. யுவர் ஆனர், அவங்க சொல்றது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல கற்பனையாக ஏதேதோ பேசி இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார். நான் கற்பனையா எதுவும் சொல்லல யுவர் ஆனர். உண்மையிலேயே நடந்ததை தான் சொல்றேன். நடந்த உண்மையை கோர்ட்டுக்கு தெரியப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க யுவர் ஆனர். Chandrasekhar, objection overruled. You can proceed, ma. Thank you, Your Honor. கிருத்திகா, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். உன்னோட மனசாட்சிக்கு மட்டும் பயந்தா போதும். தைரியமா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. உனக்கு பின்னால நான் இருக்கேன், சட்டம் இருக்கு. நீ நடந்த உண்மையை மறைக்கிறதால அது தப்பு பண்ணவங்களுக்கு தைரியமா போயிடும். யாருக்கும் பயப்படாம கோர்ட்ல உண்மையை சொல்லு. உன் தகுதிக்கு நான் பழகினதே பெரிய விஷயம். அதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சோமா போனோமான்னு போயிட்டே இருக்கணும். இல்ல உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு, நான் தரேன். வாங்கிட்டு ஒதுங்கி போயிடு. அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்ச உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. நீ சொல்ல போற உண்மையில உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். தப்பு பண்ணவங்களே தைரியமா இருக்கும்போது தப்பே பண்ணாத நீ எதுக்கு பயப்படணும்? தப்பு பண்ணவங்கள தப்பிக்க விடக்கூடாது. தைரியமா துணிச்சலா சட்டத்துக்கு முன்னால நிறுத்தணும். குற்றவாளின்னு நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்.
அப்போதான் இத பாக்குறவங்களுக்கும் தப்பு பண்றவங்களுக்கும் பயம் வரும். துணிச்சலா நிமிர்ந்து நின்னு உண்மையை சொல்லு. தப்பு பண்ணவன் தப்பிக்கவே கூடாது. இப்போ நீ தப்பிக்க விட்ட, உனக்கு நடந்த கொடுமை இன்னொரு பொண்ணுக்கும் நடக்கும். உனக்கு அப்புறம் இன்னொரு பெண் பாதிக்கப்படவே கூடாது. சொல்லு, உண்மையை சொல்லு. அப்ப நான் சொன்னதெல்லாம் பொய், யுவர் ஆனர். கோர்ட்ல உண்மையை சொன்னா எங்க அப்பா அம்மாவை கொன்னுடுவேன்னு இவர் மிரட்டினாரு. எங்க அப்பா அம்மாவை காப்பாத்த வேற வழி இல்லாம தான் இவன் என்ன கெடுக்கலன்னு பொய் சொன்ன. இந்த பெண் வாயில இருந்து உண்மை வெளியே வரணும்னு தான் நான் இவ்ளோ நேரம் இவ்ளோ பொறுமையா இருந்தேன், யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் இதுக்கு ஆதாரம் கேட்பாரு. அதனால நான் ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன், யுவர் ஆனர். கிருத்திகா அரவிந்த் வீட்ல இருந்து அழுதுட்டே வெளியே ஓடி வர சிசிடிவி ஃபுட்டேஜ நீங்களே பாருங்க. இத கொடுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது போன்ற பாலியல் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், யுவர் ஆனர். அப்பதான் பெண்கள் எந்த அச்சமும் இல்லாம நடமாட முடியும். ஏன் மாணவிகள் பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகத்துல கூட அச்சமின்றி பாதுகாப்பான உணர்வோட செல்ல முடியும். That's all, யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களை வைத்து பார்க்கும்போது அரவிந்த் குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் முடிவுக்கு வருகிறது. பாலியல் குற்றத்திற்காக 10 வருட கடுங்காவல் சிறை தண்டனையும், பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டி பொய் சொல்ல வைத்த குற்றத்திற்காக 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், ஆக மொத்தம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.